Hello all. Today's topic shuffling the deck on the union budget. So union budget வந்து இப்போது தேர்ட் கான்சிக்யூட்டிவ் டேர்மில் நிர்மலா சீதாராமன் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஸோ ஷஃப்லிங் த டெக் அப்படின்னா ரீஸ்ட்ரக்சர் அப்படின்னு மீனிங் வரும். ரீஅரேஞ்ச், ரீஸ்ட்ரக்சர் நிறைய மீனிங் சொல்லலாம். இந்த இடத்துல ரீஸ்ட்ரக்சர்னு சொல்லணும், சரிங்களா? ஸோ ஒரு பட்ஜெட்டை ரீஸ்ட்ரக்சர், மறுசீரமைப்பு அப்படிங்கிற நோக்கில் தான் அதை நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஷஃப்லிங் அப்படின்னா ஷஃப்லிங் த டெக் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ், இடியம் ஃப்ரேஸ் மாதிரி. ஸோ ரீஅரேஞ்ச், ரீஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும். நெக்ஸ்ட் ஒன் டிஸ்டிங்க்ட் அப்படின்னா பட்ஜெட்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஃபோர்காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்காஸ்ட்னு யார் யாரை சொல்லியிருக்காங்கன்னா புவர் பீப்புள், விமன், யூத், ஃபார்மர்ஸ், இவங்க 4 பேரையுமே 4 காஸ்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கான ஒரு பட்ஜெட்டாக தான் இந்த பட்ஜெட் இருக்க போகுதுங்கிற மாதிரி தான் இந்த விஷயத்தை அவங்க ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரியே எம்ப்ளாய்மெண்ட், ஸ்கில்லிங், எம்எஸ்எம்இ, மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு எல்லாமே வந்து 5 ஸ்கீம்ஸ் வந்து அவங்க இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 4.1 crore பீப்புள் பயனடைவாங்க. 2 லட்சம் கோடி இதுக்காக வந்து இயர்மார்க் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, மூவிங் டு வேர்ட்ஸ். டிஸ்டிங்க்ட் அப்படின்னா கிளியராக இருக்கிறது ஒரு மீனிங், இன்னொன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது, 2 மீனிங் இருக்குது, சரிங்களா? ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் எப்படி இருக்கணும்னா ரொம்ப கிளியராக இருக்கணும், அதனால அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஆங்ஸ்ட் ரிடன் அப்படின்னா ஒரு ஆங்ஸைட்டி, டீப்பான ஆங்ஸைட்டியை வெளிப்படுத்துறது. அது ஒருவரை பற்றியதாக இருக்கலாம், அல்லது ஒன்றின் நிலையை பற்றியதாக இருக்கலாம். அதாவது நேச்சர் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், அது அப்படி இருக்குன்னு ஒரு பயமாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு மனிதரை பற்றின ஒரு பயமாக இருக்கலாம். ஸோ ஆங்ஸ்ட் ரிடன் இந்த சென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீப்பான ஆங்ஸைட்டி, பய உணர்வு, ஃபியர் தான் வந்து ஆங்ஸ்ட் ரிடன். கன்சர்ட்டட்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒர்க் பண்ணி, டுகெதராக ஒர்க் பண்ணி ஒரு விஷயத்தை, காரியத்தை செய்து முடிக்கிறாங்க இல்லையா, அதுதான் வந்து கன்சர்ட்டட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் ஸ்பாட்லைட்டட் அப்படின்னா ஒரு பப்ளிக்கோட அட்டென்ஷன் எந்த மையத்தை நோக்கி இருக்குது, சரிங்களா? எல்லாருமே எல்லாத்தோட கவனமுமே எதை நோக்கி இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஒரு அட்டென்ஷனோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டோ எதை நோக்கி பப்ளிக் இருக்குது அப்படிங்கிறதான் வந்து ஸ்பாட்லைட். அஜிடேட்டிங் அப்படின்னா கிளர்ச்சி, சரிங்களா? ஒரு மீனிங் வந்து கிளர்ச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு மீனிங் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை ஸ்ட்ராங்காக ஒரு பீப்புள்கிட்ட வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அவங்களும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அவங்கள வந்து மாற்றுறதையும் நம்ம வந்து அஜிடேட்டிவ்னு சொல்லுவோம், சரிங்களா? இன்சைட், அதாவது ஒரு பப்ளிக்கை இன்சைட் ஆக்குறது, அதாவது கிளர்ச்சியாளராக மாற்றுறது, தூண்டி விடுதல் தான் வந்து அஜிடேட். நெக்ஸ்ட் ஒன் பால்பபிள் அப்படின்னா டேஞ்சிபிள், அதாவது ஏபிள் டு சி கிளியர்லி, நோட்டீஸ் பண்ண முடியும் ஈஸியாக. பர்செப்டிபிள்னு சொல்லுவோம். பர்செப்டிபிள் அப்படின்னாலுமே வந்து ஈஸியாக கிளியராக விசிபிள் ஆகிறது தான் வந்து பர்செப்டிபிள், தொட்டு உணரக்கூடியது தான் வந்து பர்செப்டிபிள். ஸோ ஈஸியாக கிளியராக தெரியக்கூடியது, டேஞ்சிபிளாக இருக்கிறது, டேஞ்சிபிள்னாலுமே பால்பபிள் தான், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம். ஸ்லீவ் அப்படின்னா வைலண்ட்டாக கில் பண்ணுறது தான் வந்து ஸ்லீவ். இதுக்கு க்ளூ நம்ம பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன், ஸ்லோவாக வைலண்ட்டாக கில் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வேர்ட் சென்டர் பீஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்னமெண்ட்டோ இல்லை ஒரு விஷயமோ வந்து மிடில் ஆஃப் த இதில் வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, சரிங்களா? அதுதான் வந்து சென்டர் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொரு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இஷ்யூவுக்கு நம்ம வந்து ஃபோக்கஸ் கொடுக்குறோம் இல்லையா, ஒரு அட்டென்ஷன் கொடுக்குறோம்ல, அதையுமே சென்டர் பீஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? ஒரு ஆர்னமெண்ட் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்பிளேஸ்டு ஃபுட்டையும் வந்துட்டு மிடில் ஆஃப் த ஒரு டேபிளில் வைக்கிறதையும் நம்ம வந்து சென்டர் பீஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு இஷ்யூவுக்கு நம்ம அட்டென்ஷன் கொடுக்குறோம், ஃபோக்கஸ் கொடுக்குறோம், எதை பற்றின இஷ்யூவுக்கு நம்ம அட்டென்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து சென்டர் பீஸ்ன்னு சொல்லுவோம். கேப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டாப்பை கவர் பண்ணுற மாதிரியான விஷயம், தொப்பி வகை, அது ஒரு மீனிங். இன்னொன்று வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் மணி ஃப்ளோ இருக்குது இல்லையா, அதை வந்து லிமிட் பண்ணுறது, கர்வ் பண்ணுறது, ஓகேங்களா? அதாவது ஒன்றுக்காக நம்ம செலவு செய்கிறத கமிக்கிறது தான் வந்து கேப்னு சொல்லுவோம். 2 மீனிங் இருக்குது. ஹேட்னாலும் தொப்பி, ஸோ தொப்பி வகையை ஹேட்னு சொல்லுவோம். டாப்பை கவர் பண்ணுறது, கவர் த டாப்பும் வந்து கேப் தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோ ஆஃப் மணியை ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு கமிக்கிறது, லிமிட் பண்ணுறதையும் நம்ம கேப்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ மூவிங் டு நெக்ஸ்ட் வேர்ட். கவீட் அப்படின்னா வார்னிங் கொடுக்குறது, சரிங்களா? சிவியரான ஒரு வார்னிங் கொடுக்குறது தான் வந்து கவீட். நெக்ஸ்ட் வேர்ட் க்யூவர். க்யூவர்னா ஷேக் ஆகிறது, ட்ரெம்பிள் சொல்லுவோம்ல, ட்ரெம்பிள்னாலும் க்யூவர் தான்.
ட்ரெம்பிள்னாலும் ஷிவர் ஆகிறது, ஷேக் ஆகிறது. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு மீனிங் இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேரோ கேஸ், அந்த ஏரோஸ் எல்லாம் வச்சுட்டு போகிற மாதிரி, அம்புகள் எல்லாம் உள்ளே வச்சுக்கிற மாதிரியான ஒரு நேரோ கேஸையும் நம்ம வந்து க்யூவர்னு சொல்கிறோம். ஸோ ட்ரெம்பிள், ஷேக், ஷிவர் எல்லாமே க்யூவர். அதே மாதிரி ஒரு நேரோ கேஸ், ஏரோ அம்புகளை வைக்கக்கூடிய ஒரு கேஸ், நேரோ கேஸையும் க்யூவர்னு சொல்கிறோம். என்டெயில்ஸ்னால் மேக் நெசசரி, இன்வால்வ் பண்ணுறது தான் வந்து என்டெயில். சரிங்களா? தேவையானதை ஆக்குறது, அதுக்கு என்ன பண்ணணும், அவங்களும் இன்வால்வ் பண்ண வைக்கணும். ஒன்று முக்கியம் அப்படின்னு உணர பண்ணணும் அப்படின்னா அதை இன்வால்வ் பண்ண வைக்கணும்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட டெய்லில் நான் என்ன பண்ணுவேன்னா நெசசரி ஆக்குவேன், இன்வால்வ் பண்ண வைப்பேன்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ப்ரைமசினா கிரேட் இம்பார்ட்டன்ஸ், ப்ரியாரிட்டி, ப்ரீ எமினென்ட்னு சொல்லுவோம். ப்ரீ எமினென்ட்னாலுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது தான் வந்து ப்ரைமசி. ஸோ ப்ரைமரிங்கிறது வேறு, ப்ரைமசிங்கிறது வேறு. சரிங்களா? ப்ரைமரிங்கிறது முதல் நிலை, ப்ரைமசி அப்படிங்கிறது ப்ரீ எமினென்ட், அதே மாதிரி கிரேட் இம்பார்ட்டன்ஸ், ப்ரியாரிட்டி எல்லாமே வரும். க்வெல் அப்படின்னா ஒன்றுக்கு எண்டு போடுறது. சரிங்களா? என் சம்திங் தான் வந்து க்வெல். நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைடண்ட் அப்படின்னா லவுடாக அன்பிளசண்ட்டாக இருக்கிறது தான் வந்து ஸ்ட்ரைடண்ட். ஓகேங்களா? ரொம்ப சத்தமாக அன்பிளசண்ட்டாக நம்ம ஃபீல் பண்ணுறோம்ல, அதுதான் வந்து ஸ்ட்ரைடண்ட். நெக்ஸ்ட் ஒன் பிட்னா ஏலம், ஆஃபர் வந்து நம்ம பிட்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு எஃபோர்ட் போடுறோம், ஒரு அட்டெம்ப்ட் எடுக்கிறோம், அதுவுமே பிட் தான். சரிங்களா? ஒரு ஆஃபர், ஏலம் எடுக்கிறது, அதே மாதிரி எஃபோர்ட், அட்டெம்ப்ட் எடுக்கிறதும் பிட் தான். டெய்லர்ட் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பர்சனுக்காகவே பர்பஸ்ஃபுல்லாக மேக் பண்ணப்படுறது தான் டெய்லர்டு. ஓகேங்களா? ஸோ ஒரு பர்டிகுலர் பர்சனுக்காக பர்பஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா அதுதான் டெய்லர். ஸோ டெய்லர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பர்பஸ்ஃபுல்லாக தான் ஒன்று நம்ம உருவாக்குவாங்கன்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எம்ப்ரேஸ் அப்படின்னா இன்க்ளூட் பண்ணுறது, எல்லாவற்றையும் உள்ளடக்குனது எம்ப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். இன்னொரு மீனிங் என்ன பார்த்துருக்கோம், ஒரு சைன் ஆஃப் லவ்வை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம், ஒருவரை யாரை கட்டி தழுவி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லையா, நம்ம ஹாப்பினஸ், நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்துறதையும் எம்ப்ரேஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் எக்ரீஜியஸ் அப்படின்னா ரொம்ப பேடாக இருக்கிறது, ஷாக்கிங்காக இருக்கிறது. ரெண்டு மீனிங் இருக்குது, பேட் அண்ட் ஷாக். இன்னொரு மீனிங் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னா குறிப்பிடத்தக்க வகையில் நன்றாக அமைந்திருக்கிறதுன்னு சொல்கிறோம்ல, புகழுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணுறோம். ரிமார்க்கபிளி குட் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து எக்ரீஜியஸ்ன்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ வர்த்தி ஆஃப் அட்டென்ஷன், இந்த குறிப்பிடத்தக்க வகையில் இந்த இந்த கவனத்தை ஈர்க்கும் வகையில் இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து எக்ரீஜியஸ். ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ரிலீஜியஸ் வந்து எக்கு வந்து சாப்பிட மாட்டாங்க, அது அப்படி மீறி சாப்பிட்டாங்கன்னா அது பேடாக இருக்கும், ஷாக்காக இருக்கும். அதே மாதிரி அது ரிமார்க்கபிளி குட்டும் கூட, அதாவது குறிப்பிடத்தக்க வகையில் நன்றும் கூட அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்ட் அப்படின்னா ட்ரிம் பண்ணுறது, ரெடியூஸ் பண்ணுறது தான் பார்ட். ஓகேங்களா? ஒரு ட்ரீ வகையில் ட்ரிம் பண்ணுறது. அதே மாதிரி ரெடியூஸ்னால் சைஸோ அமௌண்ட்டோ ரெடியூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பார்ட். ஓகேங்களா? லீவ்ஸ், பிரான்ச்சையெல்லாம் ட்ரிம் பண்ணுறோம்ல, அதை பார்டுன்னு சொல்கிறோம். ரெடியூஸ் பண்ணுறது அமௌண்ட்டோ சைஸோ வந்து ரெடியூஸ் பண்ணுறதும் பார்டு தான். நெக்ஸ்ட் ஒன் கிளாரிங் அப்படின்னா ஈஸியாக பார்க்க முடியறது ஒன்று, ஒரு மீனிங் இருக்குது. ஷாக் ஆகிறது ஒரு மீனிங் இருக்குது. ஸ்ட்ராங், டூ ஸ்ட்ராங் அண்ட் பிரைட் ஒரு மீனிங் இருக்குது. சரிங்களா? ஸோ ரொம்ப பிரைட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஒரு மீனிங், ஷாக் ஆகிறது ஒரு மீனிங், ஈஸியாக கிளியராக சீ ஆகிறது ஒரு மீனிங் இருக்குது. ஸோ இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 க்ளூவையுமே நம்ம மேட்ச் பண்ணிடலாம். ஸோ ஒரு விஷயம் கிளார் அடிக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எதனால் கிளார் அடிக்கும் நமக்கு அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான பிரைட்டாக இருக்கிறனால தான் நமக்கு கிளார் அடிக்கும். அதனால் நம்மளால் பார்க்க முடியாமல் கூட போகலாம், அதனால் நமக்கு ஷாக் ஏற்படும் அப்படின்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிரைட், சி, ஷாக் மூணுமே வந்து கிளாரிங். ஏஜஸ் அப்படின்னா ப்ரொடெக்ஷன் தான் வந்து ஏஜஸ். இதுக்கு க்ளூ ஏஜான பீப்புளை நம்ம தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், பாதுகாப்பு அளிக்கணும். காசினா வார்ம் அண்ட் கம்ஃபர்டபுள். சரிங்களா? ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறது தான் வந்து காசி. ஃபார் எக்ஸாம்பிள் காசி க்ளோத்ஸ்ன்னு சொல்லுவோம். காசி க்ளோத்ஸ்னால் கம்ஃபர்டபுளான க்ளோத்ஸ், ஓகேவா, வார்மாக இருக்கிறது. லிஞ்ச் பின் அப்படின்னா ரொம்ப வைட்டல், இம்பார்ட்டண்ட்டு தான் வந்து லிஞ்ச் பின். ஒரு என்டர்பிரைசஸ்க்கோ இல்லை வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கோ ஒரு அச்சாணியாக செயல்படுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அச்சாணிங்கிறது ஒரு மீனிங் இருக்குது. பர்சன் வகையில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். ஆப்ஜெக்டிவாக சொல்லணும்னா அச்சாணி, ஒரு வீலுக்கு ஒரு அச்சாணி போன்றது தான் வந்து லிஞ்ச் பின். ஓகேங்களா? ஓகே, டுமாரோ செட்டில் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.